சென்னை கொளத்தூர் தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் தற்போது வந்திருக்கிறார். இந்த தொகுதியில முதல் இடத்துல 7,50,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி வந்து முதலமைச்சரோட தொகுதி. சிறு விளையாட்டு அரங்கத்தை முதலமைச்சர் துவக்கி வைக்கிறாரு. நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் அவருக்கு கீழே வரக்கூடிய ஒரு துறை, அந்த துறையில துணை முதலமைச்சரும் பங்கேற்கிறார். அதே போல ஒவ்வொரு தொகுதியிலும் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தற்போது இந்த மைதானமானது கொளத்தூர் தொகுதியில கட்டப்பட்டு திறக்கப்பட இருக்கிறது. பேட்மிண்டன் மற்றும் மீட்டர்குளம் உள்ளடக்கில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இங்க முதல் இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா இதே அரங்கத்துல மைதானத்தை திறந்து வச்ச பின்னர் 2025-26 ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு தொடரையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இருவரும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிறு விளையாட்டு அரங்கத்தை தொடங்கி வைக்கிறார்கள். அந்த காட்சிகள் நேரலையில் பார்க்கலாம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகள், குறிப்பாக முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கம் உள்ளிட்டவற்றையும் தற்போது முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். சுபாஷ், வேறு என்னென்ன முடிவுற்ற திட்டப்பணிகள் தற்போது முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது? சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் உட்பட பல்வேறு முடிவுற்ற பணிகளை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். GKM காலனியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறு விளையாட்டு அரங்கம் உட்பட பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது திராவிட மாடல் அரசு. இதோ தற்போது தனது கொளத்தூர் தொகுதியில் இத்தொகுதியின் அடையாளமாக மாறவுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். (2025) முதலமைச்சர் கோப்பை விளையாட்டில் மாவட்ட அளவில் பங்கேற்க உள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக GKM காலனியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து அதை பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர். அங்கு இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அந்த வகையில் முதலாவது நிகழ்ச்சியாக கொளத்தூர் GKM காலனியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைக்கு ஒரு விளையாட்டு அரங்கம் என அறிவிக்கப்பட்டு அதை செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில முதலாவது நிகழ்ச்சியாக இந்த சிறு விளையாட்டு அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது
தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். 7.50 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான இந்த சிறு விளையாட்டு அரங்கை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து பார்த்து வருகிறார். அந்த அடிப்படையில் பேட்மிண்டன் மற்றும் நீச்சல் குளம் ஆகியவை இந்த உள் அரங்கில் கட்டப்பட்டுள்ளது. மைதானத்தை திறந்து வைத்ததற்கு பிறகு 2025-26 ஆண்டுக்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு தொடரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைக்கிறார். பாலவேல். சென்னை குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஜிகேஎம் காலனியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறு விளையாட்டு அரங்கை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய், வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 4 கோடி 50 லட்சம் என மொத்தமாக 7 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவினேஷ், தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளையாட்டு அரங்கில் என்னென்ன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன? இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறு விளையாட்டு அரங்கில் பேட்மிண்டன் மற்றும் நீச்சல் குளம் ஆகியவை இந்த உள் அரங்கில் கட்டப்பட்டுள்ளது. 7.50 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த உள் விளையாட்டு அரங்கை முதலமைச்சர் தற்போது முழுவதுமாக பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து மைதானத்தை திறந்து வைத்ததற்கு பிறகு மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து குளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மொத்தமாக இன்று 5 வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக ஜிகேஎம் காலனியில் இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கட்டப்பட்டுள்ள பெண்களுக்கான நவீன உடற்பயிற்சி கூடத்தையும் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து சிஎம்டிஏ சார்பில் கட்டப்பட்டுள்ள பெரியார் நகர் புதிய பேருந்து நிலையத்தையும், தொடர்ச்சியாக பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய குடியிருப்புகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அந்த வகையில் மொத்தமாக இன்று 5 வெவ்வேறு துறைகளின் சார்பில் குளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி அவினேஷ்.